ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.4ல் இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எஃப் இஸ் டி ஏ கிவ்ஸ் பி. எஃப்ன்றது ஒரு சார்பு, அந்த சார்பில் ஏவோட வேல்யூ வந்து பியோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. எஃப் இஸ் டி ஏ கிவ்ஸ் பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 - 1 இதான் ஃபார்முலா என வரையறுக்கப்படுகிறது. இங்கு ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12. B ஈக்குவல் டு 0, 1, 2, 4, 5, 9 இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சார்பை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சார்பை அவங்க கொடுக்கல, வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த 4 முறையிலையும் குறிக்கணும். என்னென்ன முறைன்னு பாருங்கள். வரிசை சொடிகளின் கணம், அப்புறம் அட்டவணை, அப்புறம் அம்புக்குறி படம், அப்புறம் வரைபடம். நம்ம ஃபஸ்ட்டு இதான் ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்குதான் நம்ம செக் பண்ணோம். செக் தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நீங்கள் எஃப்எஸ்டி ஏ கிவ்ஸ் பின்னு இருக்கா. ஸோ எஃப்எஸ்டி ஏ கிவ்ஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ எடுத்துருந்தீங்க. ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12 ஏ. பி ஈக்குவல் டு 0, 1, 2, 4, 5, 9. அவ்வளோதான். ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் நம்ம இப்போ எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்க ஃபார்முலா எழுதிங்க. ஃபார்முலா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 - 1 தான். அந்த ஃபார்முலா அப்படி எழுதிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 - 1 எழுதியாச்சா. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ போட்டால் நம்மளுக்கு இந்த பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா. எக்ஸ்ன்ற இடத்துல ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ என்ன 2. ஸோ 2 ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ்ன்னு இருக்காங்க என்ன பண்ணணும், 2 தான் பண்ணணும். 2 பை 2 - 1 ஈக்குவல் டு 2 1 2 கேன்சல் ஆகிடுமா. டிவைடில் இருக்கா. 1 2 2 1 2 2 கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன இருக்குது -1. இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 1 2 2 1 2 2 அப்போ 1 1 - 1 எவ்வளோ 0. ஆன்சர் 0. பியோட ஃபஸ்ட் வேல்யூ கிடச்சிச்சா. அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 பை 2 - 1 ஈக்குவல் டு, அந்த ஃபார்முலாவில் நம்ம ஏவோட வேல்யூ மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸுக்கு பதிலாக. பாருங்கள். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 பை 2 - 1. 1 2s are 2, 2 2s are 4. 2 - 1 எவ்வளோ 1. ஆன்சர் 1. பியோட வேல்யூ பாருங்கள் 1 இருக்கா. இப்போ அடுத்து பாருங்கள். எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 பை 2 - 1 ஈக்குவல் டு 1 2s are 2, 2 3s are 6. 3 - 1 எவ்வளோ 2. இங்கே பாருங்கள் பியில் 2 இருக்கா. 2. எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10 பை 2 - 1. 1 2s are 2, 2 5s are 10. 5 - 1 4. இங்கே இருக்கா 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம். எஃப் ஆஃப் 12. எஃப் ஆஃப் 12 ஈக்குவல் டு 12 பை 2 - 1 ஈக்குவல் டு 1 2s are 2, 2 6s are 12. 6 - 1 எவ்வளோ 5. இங்கே பாருங்கள் 5 இருக்கா. அடுத்து ஏல வேல்யூ இல்லை. நம்ம அடுத்து என்ன பண்ண தேவையில்லை, கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த வேல்யூ இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பியில் இருக்க வேல்யூவும் வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இப்போ எஃப்எஸ்டி ஏ கிவ்ஸ் பின்னு கொடுத்தா மாதிரி நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த 4 முறைகளில் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா வரிசை சொடிகளின் கணம்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம்னா ஒன்றும் இல்லை. இங்கே எஃப்எஸ்டி ஏ கிவ்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸை சேர்த்து எழுதணும். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள். இங்கே ஏபியோட வேல்யூ இருக்கா. 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. அது போல் ஏல இருக்க ஃபஸ்ட் வேல்யூவா அப்போ பியில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூவோட சேர்த்து எழுதணும். ஏல செகண்ட் வேல்யூவா பியில் செகண்ட் வேல்யூவோட ஜாயின் பண்ணி எழுதணும். இது போல் தான் இப்போ எழுதணும். இப்போ அப்படிங்க எழுதுனா பாருங்கள். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5.
அவ்வளோதான். இதுதான் என்னென்னா வரிசை ஜோடிகளின் கணம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்டவணை கேட்டிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், அட்டவணை கேட்டிருக்காங்க. அட்டவணை என்ன எப்படின்னா எக்ஸு எஃப்எஃப்எக்ஸை நம்ம 2 வேல்யூ போட்டுக்கணும். பாருங்கள் இப்போ அட்டவணைனா இப்படி தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டு அதில் என்ன பண்ணால் எக்ஸு எஃப்எஃப்எக்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம 2 வேல்யூ போட்டுச்சு. எக்ஸுன்ற இடத்துல நம்ம ஏவோட வேல்யூவும் எஃப்எஃப்எக்ஸுன்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச பியோட வேல்யூவும் பண்ணோம். பியோட வேல்யூனா மொத்த வேல்யூ போட்டுருக்கோம். நம்ம கண்டுபிடிச்ச பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸுன்ற இடத்துல ஏவோட வேல்யூ போட்டுக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன 2 4 6 10 12 இதுதான் என்னென்னா ஏவோட வேல்யூ. இப்போது இந்த 2க்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2க்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 0. அப்படியே முன்னாடி இருக்கிறத பார்த்துருந்தேன் 2,0வா மேலே 2 வந்துச்சா எக்ஸில், அப்போ எஃப்எஃப்எக்ஸில் 0. அப்புறம் இங்கே எக்ஸில் 4ஆ எஃப்எஃப்எக்ஸில் 1, எக்ஸில் 6ஆ எஃப்எஃப்எக்ஸில் 2, எக்ஸில் 10ஆ எஃப்எஃப்எக்ஸில் 4, எக்ஸில் 12ஆ எஃப்எஃப்எக்ஸில் 5. அவ்வளோதான். அட்டவணையும் போட்டாச்சு, வரிசை ஜோடிகளின் கணமும் போட்டாச்சு. இப்போ 3வது என்ன கேட்டிருக்காங்கன்னா அம்புகுறி படம். இப்போ பாருங்கள், அம்புகுறி படம்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் போட்டுக்கணும். இப்படி 2 வட்டம் போட்டு அதுக்கு மேலே ஏ, இங்கே பி. இதுங்க வந்து ஏவோட வேல்யூவும் இங்கே வந்து பியோட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏவோட வேல்யூ பாருங்கள் 2 4 6 10 12 இதுதான் ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ பாருங்கள் 0 1 2 4 5 9. இதில் வந்து நம்ம வந்து எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம். பியோட டோட்டல் வேல்யூ கொஸ்டினில் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ நம்ம அப்படிங்க மொத்தமாக பண்ணணும். அதே போல் நம்ம மொத்தமாக போட்டு வச்சிங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அம்புக்குறி படம்ன்றத நம்ம 2க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 0 கண்டுபிடிச்சோமா. அப்போ 2லேருந்து 0க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆரோ மார்க். 4க்கு ஆன்சர் 1ஆ, அப்போ 4லேருந்து 1க்கு 1. 6க்கு 2 வந்துச்சா, அப்போ 6லேருந்து 2. 10க்கு 4ஆ, 10லேருந்து 4. 12க்கு 5ஆ, 12லேருந்து 5. அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா அம்புகுறி படம். ஏல இருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம பியில் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆரோ மார்க் போட்டுடணும். இப்போ இந்த ஆரோ மார்க்குக்கு வந்து நம்ம எஃப்னு பேர் வச்சுக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா வரைபடம் கேட்டிருக்காங்க. அம்புகுறி வரைபடம் பாருங்கள். வரைபடம்னு இதுக்குள்ள தான் கிராஃப் பேப்பரில் போடுற மாதிரி அந்த கிராஃபை நம்ம அப்படியே சாதாவாக இந்த பேப்பரில் போட்டுக்கணும். கிராஃப் போட்டு எக்ஸு ஒய் கிராஃப் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வரையும் தேவையோ அது வரையும் நம்ம இங்கே நம்பர்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸை நம்ம இப்போ இதில் எழுதணும் பார்த்தீங்கன்னா வரிசை ஜோடிகளின் கணமில் அதில் இருக்க மாதிரி நம்ம அப்படியே இங்கே மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், வரிசை ஜோடிகளின் கணமில் ஃபஸ்ட் ஆன்சர் 2,0 இருக்கா. அப்போ 2,0னா இங்கே வரும், இங்கே தான் வரும். எக்ஸில் 2 0வா, ஸோ இங்கே தான் வரும். அப்போ இங்கே 2,0. அதுக்கப்புறம் பாருங்கள் 4,1 இருக்குது. 4,1 அப்போது கொஞ்சம் மேலே இங்கே வருமா 4,1. அதுக்கப்புறம் பாருங்கள் 6,2 இருக்குது. 6லேருந்து இங்கே 2க்கு நேராக 6,2. அடுத்து பாருங்கள் 10,4 இருக்குது. 10 இங்கே 4 10,4. லாஸ்ட்டாக பாருங்கள் 12,5. 12ஆ, 12லேருந்து 5க்கு நேராக 12,5. அவ்வளோதான். இந்த கணக்கு இதோட முடியுது மாணவர்களே. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதிய வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.